வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா பர்ஃபி செய்ய போகிறோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த நெய் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து கரண்டியால் நல்லா கட்டி இல்லாமல் இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் கடலை மாவை நல்லா கரைச்சி விட்டாச்சு கட்டி இல்லாமல். இந்த சமயத்தில் ரவை ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ரவையை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். சூடான நெய்யில் அந்த ரவையை சேர்க்கறதுனால உடனே நல்லா பொரிஞ்சிடும். இதை விடாமல் 3 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா ரவை வாசம் வருது. இப்போ ரவையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு பாலாடை சேர்த்துக்கலாம். வீட்டில் பாலாடை இல்லைன்னா காய்ச்சின பால், திக்கான பால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாலாடை சேர்க்கறதுனால இந்த ரவா பர்ஃபி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாலாடையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி அரை கப்பு சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு ஒரு அரை கம்பி பதம் வர்ற மாதிரி பாகு வச்சுக்கலாம். பாருங்கள், இன்னும் பாகு பதம் அரை கம்பி பதம் வரலை. இப்போ அரை கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த பாகை நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையில் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பாகை சேர்த்து விடாமல் கிளறி விடலாம். இது நல்லா திக்காக திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே விடாமல் கிளறி விடணும். இப்போ ஓரளவு திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா திக்காகிட்டு வருது. இந்த சமயத்தில் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் ரெடியாக. இப்போ நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரண்டியால் இதை சமப்படுத்திக்கலாம். அடுத்து நல்லா ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்மூத்தாக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தாக்கிட்டு இதில் பொடியாக கட் பண்ணின பாதாம் பிஸ்தாவை தூவிட்டு திரும்பவும் லேசாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பர்ஃபியில் இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா பதிஞ்சிடும். இது இப்படியே செட் ஆகிற மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பர்ஃபியும் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நைஃபால் நமக்கு தேவையான ஷேப்பு சைஸில் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ கட் பண்ணின பீஸுங்களெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ரவா பர்ஃபி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.